அடி வாங்குச்சு. பாருங்கள் மக்களே, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்தப்போ எனக்கு கொடுத்து விட்டது பொருட்கள் பாருங்கள். இது வந்து அந்த அரிசி பெட்டிக்கு பதிலாக இப்போ இந்த பக்கெட் இந்த மாதிரி கொடுக்குறாங்களாமா. ஆனாலும் எனக்கு அரிசி பெட்டி வேணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்காட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க, இது ஒன்று பார்த்திங்கன்னா 500 ஒரு பெட்டி மட்டும் 500. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு வேலைப்பாடு இருக்குது. அதனால் இது ஒன்று மட்டும் 500. அப்புறம் பாருங்க, இது என்னது, அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டிலேருந்து கொண்டு வந்த கச்சாயம், முறுக்கு. அப்புறம் இது நூல் நிறைய இருந்து பூ கட்டுற நூல், அதனால் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பூண்டு, பீட்ரூட், மிளகாய், அப்புறம் பொடிகள், இந்த சமையல் பொடிகள் இருக்குது இல்லையா, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி. இது ஆசீர்வாத ஆட்டா. அரிசி பாருங்கள், அரிசி கொடுத்தா சும்மா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெத்தலை பாக்கோட கொடுத்தாங்க. அது நாங்கள் வண்டியில் வச்சுருந்ததுனால சூட்டில் எல்லாம் காஞ்சி போச்சு, கருவாடாயிடுச்சு. அப்புறம் இந்த சேலை, என் பசங்களுக்கு வேட்டி சட்டைலாம் எடுத்திருக்காங்க. அது காருக்குள்ளே இருக்குது. அது நாங்கள் எடுத்துகிட்டு வரல. நான் அவசரமாக ஃபஸ்ட்டு இதை வீடியோ போட்டு நான் வேலைக்கு போனேன் அதுக்காக. இது பாருங்கள் தேங்காய், இது பாருங்கள் வாழைக்காய். இந்த பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு இது கிடையாதுங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் பார்த்திங்களா, அங்கே ₹1 கொடுத்தாலும் எனக்கு அந்த வந்து நான் அங்கேருந்து பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ₹1000 என் கையில் கொடுத்துருக்குறா. அப்புறம் எங்கள் அம்மா ₹1000 கொடுத்துருக்குறாங்க எனக்கு. அப்புறம் என் தம்பி குத்து விளக்கு எடுத்து வச்சான், என் பெரிய குத்து விளக்கு எடுத்து வச்சான். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆளாளுக்கு இது செய்கிறாங்களேன்னு சொல்லி இல்லைங்க, எனக்கு அந்த பணம் கொடுக்குறாங்க அதனால் இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த மனசு அதுதான். அவங்க எனக்கு இது கொடுக்கலைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மெயினாக நான் எதிர்பார்க்குறது எனக்கு அன்பு மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். அவங்க அதை செய்யணும் இதை செய்யணும் நான் இதை எதிர்பார்க்கவே மாட்டேன். ஆனாலும் அதை மீறி சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவள் போகிறா வெறுங்கையா மெயினாக பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அக்கா பையனுக்கு ஒரு அம்மா தான். அதனால் இது வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற சீர். இது வந்து அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு, இப்போ எங்கள் அக்காவுக்கு 2 பிள்ளைங்க, அவள் பிள்ளைக்கு மட்டும்தான் அந்த பிள்ளை வரிசை வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீர் கொடுக்கணும். ஆனால் எங்கள் அக்கா எனக்கு கொடுத்தான அரிசி வேண்டான்னு சொன்னேன். வேண்டாக்கா, அரிசி பெட்டியெல்லாம் அவளுக்கு தான் நீ கொடுக்கணும். ஆனால் அந்த பெட்டி மேலே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா என் கல்யாணத்தப்போ கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப வருஷம் வச்சுருந்தேன், அப்புறம் இத்து போச்சு. அதனால் இந்த பெட்டி மேலே எனக்கு ரொம்ப ஆசை, எங்கள் ஊர் பெட்டி அப்படிங்கிற ஒரு இது எனக்கு. அதனால் இது மட்டும் கேட்டேன். அப்புறம் இல்லை நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.